10ஆம் பாவகம். 10ஆம் பாவமாகிய கன்னியில சுக்கிரன் நீசமாவாருங்க. இருந்தாலும் கூட அவர் ஒரு கேந்திரத்துல தான் வந்து நீச்சமாகுறாரு. அதோடு முக்கூட்டு கிரகங்களாகிய சூரியன், புதன், சுக்கிரன் ஒன்றாக சுத்தும்போது, இந்த கன்னியில புதன் உச்சமாவாருங்க, சில நேரங்கள்ல. அப்படி புதனோடு சேர்ந்து சுக்கிரன் இருக்கும்போது, நீச்சபங்க அமைப்பை இந்த இடத்துல பெறுவார். அது ஒரு நல்ல அமைப்பு. இதன் மூலமாக இவர்களுக்கு சுக்கிரன் சார்ந்த துறைகள்ல மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்குங்க 10ஆம் பாவத்துல இருக்கறனால. அதனால சுக்கிரன் 10ல் இருந்தாலும் கூட நீச்சபங்க அமைப்பில் இருப்பது சிறப்பு. அதனால சுக்கிரன் 10ல் இருக்கலாம். அடுத்ததாக 11ஆம் பாவகம். 11ஆம் பாவகம் துலாம்ல சுக்கிரன் ஆட்சி ஆவாருங்க. இது சுக்கிரனுடைய சொந்த வீடு. ஒரு கிரகம் எந்த வீட்டோடு தொடர்பு கொண்டு இருக்கிறதோ, அந்த வீட்டு பலன்களை அதிகமாக செய்யும்ன்ற அடிப்படையில 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், அவரோட திசையில 11ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணி, மூத்த சகோதரர், லாபம், இளைய மனைவி ஆகியவற்றுல பெரிய லாபங்களை குடுப்பாருங்க. அதனால சுக்கிரன் 11ல் இருப்பது நல்லது. அடுத்ததாக 12ஆம் பாவகம். 12ஆம் பாவகம் சுக்கிரனுக்கு பெரிய மறைவு ஸ்தானம் இல்ல. அது ஒரு நல்ல ஸ்தானம்னு சொன்னாலும் கூட, இங்க விருச்சகத்துல அவர் கொஞ்சம் பகைத்தன்மையிலே இருப்பாருங்க. அதைவிட அவர் நேராக 6ஆம் பாவகத்தை பார்த்து வலுப்படுத்துவார் அப்படிங்கிறதுனால, அவருடைய திசையில கடன் நோய், எதிரி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதனால 12ல சுக்கிரன் இருப்பது அவ்வளவு ஒண்ணும் சரியில்லங்க, தனுசு லக்னத்துக்கு. சரி, இப்ப எந்தெந்த இடத்துல இருந்தா என்ன மாரி பலன்கள்னு பார்த்தோம். இப்ப அந்த கெடுதலான 6ஆம் பாவகம் போன்ற இடங்கள்ல இருக்கும்போது, அவருடைய கடன் நோய், எதிரி பிரச்சனைகளை அதிகமாக தருவாருங்க.